ஹலோ, வணக்கங்க. வியாசார்பாடி முல்லை நகர் போயிருக்கீங்களா? அங்கே மகாகவி பாரதி நகர் ஒரு சூப்பரான ஏரியா. உள்ள நுழைஞ்சாருன்னு வச்சுக்கங்களேன், 10வது தெரு. வரிசையாக கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க. இதுக்கு நுழைவாயில் ஒரு சமூக நலக்கூடமாக இருந்தது. அந்த சமூக நலக்கூடம் என்னென்னலாம் இதுவாச்சு தெரியுங்களா? பிறந்த குழந்தைங்களுக்கு அங்கே தான் பர்த்டே பார்ட்டி நடக்கும். கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடக்கும். மணவிழா, மணி விழா, அது விழாக்கோலம் தான். ஆனால் இப்போ அந்த பகுதி வெறிச்சோடி போயிட்டு குப்பை கூலமாக இருக்குது. கிட்டத்தட்ட வியாசார்பாடியினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து குப்பைகள் தான் இங்கே கொட்டப்படுது. அதாவது எழில் நகரில் ஒரு குப்பை கட்டும் வளாகம் இருக்குது. அதை இங்கே மாற்றிடுவாங்களோன்னு அந்த மக்கள் பெரிய பீதியில் இருக்காங்க. ஏற்கனவே இந்த குப்பைங்க இங்குள்ள மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைங்களுக்கு காலரா, மலேரியா நோய்களை வரவழைச்சி பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. கூடுதலாக இப்போது கஞ்சா போதையில் சமூக விரோதிகள் அடிக்கடி புகை மண்டலத்தை பரப்பிட்டு வராங்க. இப்படியே போனால் இந்த பகுதி குழந்தைகள், மாணவர்கள் கதி என்னவாகுமோ என்று மக்கள் கவலையில் இருக்காங்க. போதை இல்லாத தமிழகம் அமைக்கணும்னு முதலமைச்சர் ஒரு லட்சிய கனவு கண்டுட்டு இருக்காரு. அந்த கனவு என்ன ஆகுமோ என இங்கே இருக்கிற பெண்கள் ஒரு அச்சத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடிக்கடி டாட்டா சுமோலாம் வந்துட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் என்ற பேரில் இந்த 7 கிரவுண்டு இருக்கிற இந்த பகுதியை எப்போ பிளாட் போடலான்னு பல பேர் காத்துட்ருக்காங்க. சென்னை மாநகராட்சி என்ன செய்ய போகுது இப்படி தான் இப்போது இந்த பகுதி மக்களோட கேள்வி. இதை விளையாட்டு திடலாகவோ, பள்ளியாகவோ அல்லது பழையபடி ஒரு சமுதாய கூடமாகவோ மாற்றினால் நல்லா இருக்கும்னு இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்ன செய்ய போகிறது சென்னை மாநகராட்சி? இதை இடிச்சுட்டு அண்ணாண்டா கட்டுறாங்க. அது இப்போ இந்த இடத்த இஷ்டர் கட்டுறதுக்காக இஷ்டத்துனால இந்த இடத்த குப்பை மேடாக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டே இந்த கார்பரேஷன் குப்பைங்களெல்லாம் குப்பி மேடு ஆகிட்டாங்க. குப்பை மேடு மேடாக்கிறதுனால நைட்டில் இங்கே லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எல்லாம் கிஞ்சாடி இவங்கெல்லாம் நைட்டில் இதுமாதிரி கிஞ்சாடி வாங்கி சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுனா தான் இது பண்ணாலும் போலீஸ் வந்தாலும் அந்த ரவுண்ட்ஸ் போகிற டைம் வரைக்கும் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலையை அவங்க பார்க்குறாங்க. இந்த இடத்த பசங்களுக்கு எதனா விளையாட்டுக்காவோ இல்லை பள்ளிக்கூடமாகவோ இல்லை பழையபடி சமூக கூடமாகவோ எதனா கட்டி கொடுத்தா நிறைய பொழுது நல்லாயிருக்கும். இந்த குட்டியை முதல்ல ஆகட்டும். இதனால் இந்த பேருங்களுக்கு வியாதி நல்லா வருது. அடிக்கடி எல்லாம் உடம்பு சரியாமல் ஆகிறாங்க. இதனால் இதை கொஞ்சம் சரி பண்ணி கவர்மெண்ட் நடவடிக்கை. இந்த குப்பை மேடால் இங்கே இருக்கிற மக்களுக்கு கால்ரா, மலேரியா, இதுமாதிரி டெங்கு ஜுரம் இதுமாதிரிலாம் வருது. இதெல்லாம் அகற்றிட்டு முதல்ல என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை எடுக்கணும். முதல்ல அகற்ற க்ளீன் பண்ணணும்.